ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுற எக் ட்ரேயை வச்சு குழந்தைங்க விளையாடவும் கலர்ஸை கற்றுக்கவும் சூப்பரான ஒரு டாயை எப்படி பண்ணலான்னு பார்க்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நமக்கு 2 எக் ட்ரே தேவைப்படும். ஆக்சுவலி நான் இதை என் பையன் போகிற பால்வாடியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போது ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இதோட எட்ஜஸை ஒரே மாதிரி வர்றதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு கலர் பண்ண 20 ருபீஸ் வாட்டர் கலர் பெயிண்ட்டை எடுத்துக்கிறேன். இது கூடவே நமக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை நீங்கள் பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு ட்ரேயை மட்டும் எடுத்து அங்கங்கே எல்லோ கலரை மேலே மட்டும் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ரெட் கலர் பெயிண்ட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பையன் ரொம்ப குட்டி பையன்றனால நான் ஃபஸ்ட்டு ஒரு 5 கலர் மட்டும் இப்போதைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ அண்ட் லாஸ்ட்டாக லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு எக் ட்ரேவை எடுத்து இதில் எங்கெங்கே என்னென்ன கலர் இருக்கோ அதை பார்த்து அதே மாதிரியே டிட்டோவாக ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தால் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் எங்கே வரும்? கரெக்ட். ப்ளூ சூப்பர். ரெட் க்ரீன் ப்ளூ கலர் க்ரீனில் போடுங்க கரெக்டா. ஐ சூப்பர். சொல்லு. எல்லோ க்ரீன். அது எல்லோவா? அது எல்லோவா? அது க்ரீனில் மாட்டிருக்கே. எல்லோவில் போடு. சூப்பர். பிளாக் ரெட் ரெட் இதுக்கு நான் வேஸ்டான ஒரு பீஸா பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இதை ஃபுல்லாக செலோ டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு செம்மறி ஆடு சிம்பிளாக வரைஞ்சிக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக கலர் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்த இயர்பட்ஸ் தான். இதை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஒரு வாட்டர் கலர் எல்லோ பெயிண்ட் எடுத்து அங்கங்கே ஹோல்ஸ் மேலே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு எத்தனை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இயர்பட்ஸ்க்கும் அதே கலரை அடிச்சுக்கிறேன். ஒருவேளை பெயிண்ட் இல்லைன்னா இதே மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். நான் 4 கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லோ கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணி இன்சர்ட் பண்ண வைங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் கலர் பேரை சொல்லி அதை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். See you, Novi. Okay, super. Next. A. Yeah. 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 Why? Where is why? Why? See. Why? Why? Yeah, correct. Wow, great. Next. W. Where is W? Wow, super. Next, V. Where is V? Yeah, take that V. That.
Wow. Correct. Yeah. Thank you. இதை செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒயிட் பேப்பர் வச்சு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. பாக்ஸ் மேலே ஓப்பனாக இருக்கிறப்போ நீங்கள் உள்ளே போட்ட ஏபிசிடியை வெளியே எடுக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இதே மாதிரியே பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பிறகு மேலே ஃபீட் மீன்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன கார்ட்டூன் விருப்பமாக இருக்கோ அந்த கார்ட்டூனை வரைஞ்சி அதுக்கு வாய் ஓப்பனாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பொம்மையை வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட வாய்ப்பகுதியை இதே மாதிரியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சைஸில் ஏபிசிடி ரெடி பண்ணுறீங்களோ அதை உள்ளே போடுற அளவில் இந்த ஓப்பன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்து இதே மாதிரியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தான் நம்ம ஏபிசிடியை ஃபுல்லாக எழுத போகிறோம். ஏபிசிடி மட்டும் இல்லாமல் நம்பர்ஸோ சின்ன சின்ன பிக்சர்ஸ் வரைகிறதோ கூட செய்யலாம். எழுதி முடித்த பிறகு ஒரு அகலமாக இருக்க செலோ டேப்பை எடுத்து இதே மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் குழந்தை எவ்வளோ தான் இழுத்தாலும் இது கிளியவே கிளியாது. ஆல்ஃபாபெட்ஸ் ஃபுல்லாமே இதே மாதிரியே ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த பிறகு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச பாக்ஸுக்குள்ளே இதே மாதிரியே அந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்து விட்டு எடுத்துக்கோங்க. அதோட 2 எண்டையும் எடுத்து ஒரு செலோ டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வேஸ்ட்டாக இருக்க கார்ட்போர்டை எடுத்து அதில் எல்லா ஆல்ஃபாபெட்ஸையும் எழுதி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இல்லைன்னா பேப்பரில் ஆல்ஃபாபெட்ஸை 2 சைடும் எழுதி 2 சைடுமே செலோ டேப் வச்சு ஒட்டி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு லெட்டர்ஸாக காமிச்சு உங்கள் குழந்தைய தேடி எடுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இதே மாதிரியே இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது. மறக்காமல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ஐடியாவுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.